பலஸ்தீன் விவகாரம் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபை நிறைவேற்றிய தீர்மானங்களில் பலஸ்தீன ஒருமைப்பாட்டுக்கான ஒரு தினத்தை அனுஷ்டிப்பது மட்டும் தங்கு தடையின்றி நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. 1977 எடுக்கப்பட்ட ஐநா தீர்மானத்தின்படி இன்று நவம்பர் 29 47வது சர்வதேச பலஸ்தீன ஒருமைப்பாட்டு தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. பலஸ்தீன் விடுதலை தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபை நிறைவேற்றிய 1000க்கும் மேற்பட்ட தீர்மானங்களில் எதனையுமே நிறைவேற்ற முடியாமல் தீர்மானம் நிறைவேற்றிய ஐநா சபை மூலையில் குந்தியிருக்கிறது. இன்றாகும் போது ஐக்கிய நாடுகள் சபை தவிர முழு உலக அபிப்பிராயமும் பலஸ்தீனுக்கு ஆதரவாக திசை திரும்பி இருப்பது உலகின் மிக நீண்ட சுதந்திர போராட்டத்தின் வெற்றிக்கு கட்டியம் கூறியிருக்கிறது. தற்பொழுது பலஸ்தீனில் அமைதியை ஏற்படுத்துவதற்காக யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்துவதற்கு தடையாக இருப்பது ஐக்கிய நாடுகள் சபையே என்பதனை கடந்த வாரம் உலகம் தெளிவாக தெரிந்து கொண்டது. ஐநா பாதுகாப்பு சபையில் 15 நாடுகள் இருக்கின்றன. இந்த 15 நாடுகளில் 14 நாடுகள் காசாவில் போர் நிறுத்தம் வேண்டும் என வாக்களித்தன. அமெரிக்கா தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி ஐநாவில் இந்த தீர்மானம் நிறைவேறாமல் தடுத்தது. உலக மக்களின் ஆதரவு, பெரும்பான்மையினரின் தீர்மானம் எதனையுமே தன்னால் நடைமுறைப்படுத்த முடியாது என்பதை ஐநா உலகுக்கு அம்மனமாக காட்டியது. கடந்த வருட பலஸ்தீன ஒருமைப்பாட்டு தினத்துக்கும் இந்த வருடத்துக்கும் இடையில் பலஸ்தீனம் பிணக்காடாக மாற்றப்பட்டுள்ளது. குண்டு போட்டு தகர்க்கப்பட்ட கட்டடங்களுக்கு இடையில் 11,000 பேர் சிக்கியிருக்கிறார்கள். இதுவரை கொல்லப்பட்ட 44,282 பேருடன் இவர்களையும் இணைத்துக் கொள்வதன்றி வேறு வழி இருக்காது. 1,05,000 பேருக்கு மேல் காயமடைந்திருக்கிறார்கள். இவர்களுக்கான மருத்துவ வசதிகளும் துண்டிக்கப்பட்டுள்ளன. வைத்தியசாலைகள் எல்லாம் நொறுக்கப்பட்டுள்ளன. சிகிச்சை அளித்த 1000க்கும் மேற்பட்ட டாக்டர்ஸ், நர்சஸ் கொல்லப்பட்டு விட்டார்கள். காயப்பட்டவர்கள் பலரும் சாவை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். யுத்த பூமியில் சிக்கியிருக்கும் மில்லியன் கணக்கான மக்களுக்கான உணவு, நீர் விநியோகம் தடுக்கப்பட்டு அவர்கள் பட்டினிச்சாவை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். மக்களின் பசியை யுத்த ஆயுதமாக்கி நடைபெறும் உலகின் மாபெரும் இன அழித்தொழிப்பு கண்முன்னே நடக்கிறது. நிறுத்த வேண்டிய ஐநா கையை கட்டி பார்வையாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறது. போதாக்குறைக்கு வருடம் தோறும் பலஸ்தீன ஒருமைப்பாட்டு தினத்தையும் கொண்டாடுகிறது. 400 நாட்களை தாண்டிய காசா ஜெனோசைடின் இன்றைய நிலவரப்படி முற்றுகை வடக்கு காசா நோக்கி நகர்ந்திருக்கிறது. இவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கான ஐநாவின் எந்த முயற்சியும் பலனளிக்கவில்லை என ஐநாவின் நிவாரண பணிகளுக்கான ஏஜென்சி கைவிரித்துள்ளது. மறுபுறத்தில் இதே ஏஜென்சி ஊடாக பலஸ்தீன மக்களை நாட்டை விட்டு வெளியேற்றுவதற்கு அமெரிக்காவும் பிரிட்டனும் நாடுவதாக பிரிட்டிஷ் ஆவணம் ஒன்று தகவல் கசியவிட்டுள்ளது. வடக்கு காசா மக்கள் காட்டுமிராண்டித்தனமாக வெளியேற்றப்படுகிறார்கள் என ஹியூமன் ரைட்ஸ் வாட்சும் தெரிவித்துள்ளது. எல்லாம் வெறும் அறிக்கைகளாகவே இருக்கின்றனவே தவிர கண்முன்னால் நடக்கும் ஜெனோசைடை தடுப்பதற்கு உலக அமைப்புகள் எதுவும் நாதியற்று போயிருக்கின்றன. பலஸ்தீன் மீது யுத்த குற்றம் புரியும் இஸ்ரேலிய பிரதமருக்கு எதிராக இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் நடவடிக்கை எடுக்குமானால் அமெரிக்கா அதை எதிர்க்கும் என்று தான் நம்புவதாக இஸ்ரேலிய வெளிநாட்டு அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் தென்னாப்பிரிக்கா தொடுத்த வழக்கு ஒன்று மட்டுமே எதிர்பார்ப்புக்கான புள்ளியாய் தெரிகிறது. தற்பொழுது உலகுக்கு தேவைப்படுவது நீதியை நிலைநாட்டி உலகில் அமைதியை பலப்படுத்துவதற்கான ஓர் அமைப்புதான். மக்களின் எதிர்பார்ப்பெல்லாம் குற்றம் செய்தவர்களை பாதுகாக்கும் இம்பூனிட்டிகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான். இது எல்லாம் நடைமுறைக்கு வராதவரை ஐக்கிய நாடுகள் சபையின் பலஸ்தீன ஒருமைப்பாட்டு தினம் என்பது மகளிர் தினம் போல ஒரு ஃபேண்டசியாகத்தான் இருக்கும்.